வணக்கம். ஒரு குட்டி விலாக். இது ரொம்ப பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச விலாக்னு சொல்லலாம். என்னென்னா, திடீர்னு எனக்கு வெளில போகணும் அப்படின்னு தோணுச்சு. என் ஹஸ்பண்ட் ஆக்சுவலாக நாங்கள் மூவிஸ் மட்டும் போய் பார்க்குறது உண்டு. ஆனால் என் ஹஸ்பண்ட்க்கு மால்ஸ் வரத்துக்குலாம் நேரம் இருக்காது, வரமாட்டாங்க. ஏன்னா நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோமா, அவங்க இஷ்டம், நீங்கள் ஏதோ வாங்கிக்கோங்க, ஆனால் என்ன விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். நாங்களும் அது ஓகே தான், எங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுள் சொல்லிவிட்டு அதுக்கு முதல் நாள் தான் ஷாப்பிங் முடித்தேன், கிராசரி ஷாப்பிங்லாம். பட் இருந்தாலும் லூலு மாலில் ஃபுட் நல்லாயிருக்கும், அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கெல்லாம் அங்கே தான் வாங்கி கொடுத்தோம், நம்ம சாப்பிட போனோம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி கிளம்பி போனோம். ஆனால் உண்மையாகவே ஃபுட்டு சூப்பராக இருந்தது. நான் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலை. வாவ் அப்படின்னு இருந்துச்சு. எப்படின்னா, நம்ம சம்டைம் நான் ஆஃபீஸ்லலாம் போகும்போது பஃபே சிஸ்டம்லாம் போவோம். ஆனால் நம்ம ஃபுட்டு நமக்கு தேவையானது எடுத்து சாப்பிட்டாலும் நம்ம காஸ்ட்டும் அதிகமாக பே பண்ணியிருப்போம், கொஞ்சம் தான் நம்ம சாப்பிட்ருப்போம். ஃபுட்டு நமக்கு எடுத்துகிட்டு என்ன சொல்கிறது, அவ்வளோ காசு பே பண்ணிட்டோம், ஆனால் அப்போதைக்கு சாப்பிட்ருப்போம், வந்திருப்போம். இங்கே எப்படின்னா, நமக்கு தேவையான குவான்டிட்டியில் நம்ம வாங்கிக்க முடிஞ்சது. அதாவது 1/4 கிலோ அந்த அந்த வெயிட்டில் கூட 250 கிராமில் கூட நம்ம கிரேவி வாங்கிக்கலாம். இவங்க அதெல்லாம் அப்பாவும் பிள்ளையும் எது பிடிச்சதோ வாங்கிக்கிட்டாங்க. நான் எனக்கு நான் வாங்கிட்டு வெண்டைக்காய் மசாலா, பிண்டி மசாலா சொல்லுவாங்க, அதுவும் அப்புறம் பீஸ் மசாலாவும் வாங்கிக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லை, வாங்கின எல்லாமே சாப்பிட முடியல, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது, செம்ம சூப்பராக இருந்தது. குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகிட்ட மாதிரி இருந்துச்சு. நம்மளே அழகாக பேக்கடாக வாங்கியிருந்த வாசி ஓரளவுக்கு போட்டு தேவையானதை போட்டு சாப்பிட்டுட்டு மீதியை பேக் பண்ணி வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா, ஒரு மூவியும் போகலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா தம்பிக்கு இன்ட்ரெஸ்ட்டெல்லாம் வாங்கிட்டான், ஆனால் அவனால் எவ்வளோ சாப்பிட முடியாதுல்ல. கொஞ்சம் கொஞ்சமாகவே வாங்கியிருந்தாலும் அவனால் சாப்பிட முடியாதால் அப்படியே பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அடுத்தது மூவி போகலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அங்கே ஃபுட்டு உள்ளே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, பரவாயில்ல அவங்கக்கிட்டே வச்சுட்டு போகிறேன், அவங்க சாப்பிட்டாங்கனாலும் சாப்பிட்டோம், இல்லை இருந்துச்சுனாலும் நம்ம எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு தலைவன் தலைவி மூவிக்காக ப்ராட்வேன்னு நினைக்கிறேன் இந்த தியேட்டர் பேர், எனக்கு அது கூட கேட்கல என் ஹஸ்பண்ட்கிட்ட. ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்டிங்ஸு, சூப்பராக உட்காந்து மூவி பார்த்தோம். சாப்பிட்டுட்டு அதே மாதிரியே உள்ளே போகும்போதே நான் சொன்னேன், இதில் ஃபுட் இருக்குமா, இந்த பேக் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு கையில் பேக் வேண்டாம் சொல்லிட்டு ஹேண்ட் பேக் ஃபுல்லாக அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே போனோம். எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுட்டே வந்தாலும் கூட இங்கே நல்லா நம்ம கம்ஃபர்டபுளாக காலெல்லாம் நீட்டிக்கிட்டு உட்காந்து பார்க்கலாம். நல்லா ஜாலியாக உட்காந்து கம்ஃபர்டபுளாக பார்த்தோம் இந்த தியேட்டரில். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, விஜய் சேதுபதி கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ மூவியும் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. வேல்யூ ஃபார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், அதுதான் அந்த மூவி. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்துட்டு. அப்புறம் அப்படியே வச்சுருந்த ஃபுட்டும் அதே மாதிரி பத்திரமா இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்து நைட்டும் சாப்பிட்டோம். உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த வீடியோ ஏன் போட்டேன்னா, லூலு மால் போயிட்டு ஃபுட்டு ஒர்த் ஃபார் த மனி அண்டு ப்ராடக்ட்ஸும் ரொம்ப இருந்துச்சு. எனக்கு ஓகேன்னு தான் தோணுச்சு. ஆனால் நான் நெக்ஸ்ட் மந்த் வேணால் அங்கே போய் ஷாப்பிங் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு, ஏன்னா சிங்காநல்லூர் போனப்போ டிமார்ட்லேயே வாங்கிட்டு வந்துட்டேன், அதுக்கு முன்னாடி நாள் தான். ஸோ அதனால் அது ஒரு 2 மந்த்ஸாவது எனக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது வேணால் லூலு மாலில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேயும் அதே மாதிரி சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். பட் எனக்கு இந்த வீடியோ எதுக்காகன்னா, அந்த லூலு மால் போனீங்கன்னா ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. உண்மையாகவே குழந்தைங்களுக்கு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 2 மந்த்ஸ் ஒரு வாட்டியோ வாங்கி தரதால் ஒன்றுமே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது ஃபுட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.